வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு. நான் ஒரு 30 சென்ட் வந்து கவாத்து பண்ணியிருந்தேன். அது நான் மேலே இது வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணவே இல்லை. இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 3rd டே, 3வது நாள். நம்ம வந்து வித்தவுட்டு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணாமலே இந்த அடி உரம் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு வந்து துளிர் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். 3 நாளெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு துளிர் வருது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் குவைட் நார்மல், பட் இட் இஸ் ஃபார் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஃபார் தட். அதுக்கு மிக அதிமுக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வச்ச ஃபெர்டிலைசர் இது தான் R16. இது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சது தான், சொல்லியிருப்பேன் நான் பல தடவை உங்களுக்கு. இந்த ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு அறுவடை எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு குழியை சுற்றி 4 கைப்பிடி வச்சேன். உரத்தை வாங்கிட்டு வந்து அதன் கூட நான் என்ன பண்ணேன்னா, இது கூட நீங்கள் வந்து R16 கூட நீங்கள் வந்து ஃபெக்டாம்பாஸ் கூட சேர்க்கலாம், DAP சேர்க்கலாம், பொட்டாஷ் சேர்க்கலாம், நம்ம விருப்பம்தான். நானும் அப்படி தான் என்ன பண்ணேன்னா 4 வகையான உரங்களை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மேஜராக நான் வச்சது வந்து R16. மற்ற உரங்களில் வந்து இது வந்து ஒரு 3 கைப்பிடினா அது மாதிரிலாம் சேர்த்து ஒரு கைப்பிடி தான் இருக்கும். ஏன்னா மேஜராக நம்ம வந்து சிங்கிள் உரம் போட்டாலும் போதும் R16. அதெல்லாம் நம்ம கூட வந்து ஒரு 5 கிலோ ஒரு 10 கிலோ அப்படி நம்ம சேர்த்துக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், அந்த எல்லா வகையான சத்து வந்து அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். மேஜராக நம்ம வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், R16 மட்டும் போதும் அப்படின்னு கன்சிடர் பண்ணால் கூட ஓகே தான். பட் குறைஞ்சபட்சமாவது ஒரு குழிக்கு ஒரு 200 கிராம் டு 250 கிராம் 250 கிராம் கூட தேவை கிடையாது. 200 கிராம் மினிமம் வந்து 200 கிராம் நம்ம கண்டிப்பாக வச்சே ஆகணும். இளம் செடிகளுக்கு வந்து கம்மி பண்ணுங்கள். ஒரு 3 வருடம் 1 வருடம் தாண்டின செடிகளை நம்ம 200 கிராம் வைக்கலாம், 200 கிராம் வைக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு 50 கிராம் இனிஷியலாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 50 கிராம், அப்புறம் 100 கிராம், அப்படி 150 கிராம் சொல்லிட்டு கிராஜுவலாக ஏற்றுங்க. ஆனால் 1 வருஷம் தாண்டின செடிக்கு வந்து கண்டிப்பாக வந்து 200 கிராம் தேவை. காரணம், 1 வருடம் தாண்டின செடியை வந்து கண்டிப்பாக அறுவடைக்கு வந்தே தீரும். அதில் மாற்று கருத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. இந்த வாரம் நிறைய பிராண்டில் இருக்குது. IPL பிராண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஸ்பிக்கில் இருக்குது. நிறையா குரோமர் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வகை இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ப்ராடக்ட்டு, நம்ம சப்சிடியில் கொஞ்சம் கிடைக்கும் இந்த உரம். நான் அது ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது ஒரு 1450 வாங்கினேன். இப்போ இந்த உரம் வந்து கிட்டத்தட்ட 1600 பக்கம் போயிடுச்சு ஒரு மூட்டையை. ஆக இந்த உரங்களுடைய தன்மையும், இந்த உரங்களை வந்து நம்ம வைக்கிறது எப்படின்னு கேட்டால், கவாத்து பண்ணிடணும். முதல்ல கவாத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு நம்ம அந்த அடி உரம் வைக்கலாம். 3 நாள் கழித்து வைக்கலாம், அல்லது கவாத்து பண்ண அன்றைக்கே வைக்கலாம். அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. கவாத்து பண்ண அன்றைக்கி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அன்றைக்கி தண்ணி கட்டணும். கண்டிப்பாக தண்ணி விட்டே ஆகணும். உரம் போட்ட உடனே தண்ணி கட்டணும். ஏன் அப்படின்னா, அது ஒரு லாஜிக்கலாக ஒரு இது இருக்குது. நம்ம போட்ட உரம் அப்படிங்கிறது தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா கரைய ஆரம்பிக்கும். ஏதோ வாட்டர் சாலபிள். இந்த வாட்டர் சாலபிள் உரங்களோட தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியை வந்து நம்ம வந்து கட்டினா மட்டும்தான் இது கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற மகசூல் வந்து நம்மளால் எடுக்க முடியும். கரையாமல் நம்ம வந்து ஒரு உரத்தை வந்து அதனோட தன்மை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. அதனால் வந்து அதை வந்து நம்ம கண்டிப்பாக தண்ணி கட்டி ஆகணும். மிச்சம் மீதி இருக்கிற அந்த உரங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா, நம்ம மறுபடியும் 1 வீக் கழித்து மறுபடியும் அது தண்ணி கட்டணும். இந்த 3 செயலும் அப்படிங்கிறது வந்து இன்டர்லிக்கடு. இது வந்து ஒரு செயின் மாதிரி. ஒன்று செஞ்சுட்டு ஒன்று நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் சத்தியமாக அறுவடை வராது. இதை சொல்லும்பொழுது உங்களுக்கு சாதாரணமாக தோணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது இதில். அதனால் நம்ம எப்படி சொல்கிறோமோ அப்படியே முறையாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு நான் சொல்கிறது, இது மிகப்பெரிய ஒரு சூட்சமாக இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதை நீங்கள் உணர்வீங்க. அதுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும்
அது வந்து நீங்களாக அனுபவிச்சா தான் அதனோட நன்மைகள் வந்து என்னங்கிறது ஏராளமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதாவது ஒரு உரம் நம்ம மண்ணுக்குள்ளே வந்து சத்தாக மாறுது அப்படின்னா, அந்த சத்து எப்படி கன்வர்ஷனல் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன இதை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம தோப்பில் ஒரு மண்புழு இருக்குது, ஒரு கரையான் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போது இந்த மண்புழு என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மண்புழு வந்து 10 அடி ஆழத்தில் கூட தொல்லை போட்டுட்டு போயிட்டு வெளியில் வருன்றாங்க. அந்தளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது. அப்போ இந்த மண்புழு தொலை போட்டுட்டு போகும்போது மழை பெய்கிற அந்த மழையெல்லாம் என்னவாகுதுன்னா, ஒரு வாட்டர் டேங்கர் மாதிரி நம்ம மண் வந்து நீர் சேகரிப்பு பண்ணி வைக்கிது. ஒரு மாதம் 10 நாள் 20 நாள் ஆனாலும் நம்ம தோட்டம் வந்து நமக்கு தாங்குது. அதே மாதிரி அந்த மண் அந்த நீர் வளம் நம்ம வேருக்கு வந்து சத்தாக மாறி நம்ம செடியை வந்து சாக விடாமல் காப்பாற்றுது. ஒரு கரையான் கூட அப்படி தான். ஒரு ராணி கரையான்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று இருக்கும், புழு மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு கீழே இருக்கும். ஏன்னா அந்த காலத்துலலாம் முன்னோர் காலத்தில் வந்து ஒரு சின்ன இது இருக்குது. பட் எனக்கு தெரியல. அது வந்து நான் கேள்விப்பட்டது தான். அது வந்து பார்த்திங்கன்னா அது உணவாக கூட பயன்படுத்தியிருக்காங்க சில காலத்தில். அதனால் அது வந்து என்ன பண்ணிடும், தன்னை தற்காத்து கொள்வதற்காக ஒரு 10 அடி ஆழத்தில் போயிட்டு தன்னை வந்து தற்காத்து கொள்ளும். அது மற்ற இருக்கிற அந்த கரையான்லாம் இருக்குது பாருங்கள், மரத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மண்ணோட சத்துலாம் கரையான் இருக்கும். அதுமாதிரி கரையான்லாம் பார்த்திங்கன்னா அது மேலே வந்து அந்த ராணி கரையானுக்காக உணவு தேடி அதை கொண்டு போயிட்டு கொடுக்கும். அப்போ அந்த கரையான் என்ன வேலை பண்ணும் அப்படின்னா, நம்ம செடிகளை அது இலையை கடிக்கிறது, தண்டு கடிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு உணவே அதுதான். அப்போது இந்த கரையானுக்கு நம்ம அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூடாக்கு மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மூடாக்கு வந்து தன் இலையாக எடுத்து உணவாக எடுத்துக்கும். அந்த கரையானோட நம்மளோட லாபம் என்ன கேட்டால், அந்த கரையான் மண்ணுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது 10 அடி ஆழத்துக்கு போயிட்டு வெளியில் வரும்போது ஆங்காங்கே துளைகள் இட்டு, நம்ம கண்ணுக்கு தெரியாத துளைகள்லாம் இட்டு, பல ஆயிரம் துளைகள் இட்டு, அது என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மழை நீரெல்லாம் சேகரித்து நம்ம ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி மண் வளத்தை வந்து பாதுகாக்கும். இப்போது இந்த ஸ்டோரிக்கும் நம்ம பண்ணுற அந்த விவசாயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. நம்ம போடுற இந்த உரங்கள் வந்து கரையானுக்கோ மண்புழுக்கோ சுட்டப்படான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் உரம் நம்ம போடும்பொழுது, நான் இதுக்கு ஏன் சொல்ல வந்தது அந்த கனெக்ஷன் என்னன்னு கேட்டால், ஒரு இலை இப்போ நான் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன். ஒரு மட்டை விழும், அந்த மட்டை 2 மரத்துக்கு நடுவில் எடுத்து போட்டுருவோம். ஒரு மட்டை கூட நாங்கள் வெளியில் போடுறதே கிடையாது. எல்லா மட்டையும் எடுத்து என் தோப்புக்குள்ளே போட்டு விட்ருவோம். போட்டால் அடுத்த ஒரு வருஷம் பார்க்கும்போது அந்த எங்கே பழைய மட்டைலாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே ஒரு பிளாக் கலரில் அப்படியே அந்த மண்ணோடு சேர்ந்து அப்படி மாறி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அது எப்படி நடக்கும்? மக்கிறது எப்படி நடக்கும்? அப்போ அது இயற்கைக்கே ஒரு சக்தி இருக்குது. அது என்ன சத்துன்னா, எதை மக்க வைக்கணும் எதை மக்க வைக்கக்கூடாதுன்றத அது என்ன பண்ணுன்னா கரையான் வேலை பார்க்குது. அப்போ அந்த கரையான் வேலை பார்க்குறப்போ அந்த சத்து நமக்கு வந்து அது ஒரு கன்வென்ஷனலாக மாறும். அப்போ மாறி தான் உரமாக நமக்கு பயன்படுது. இதே மாதிரி தான் ஒரு உரத்தை நம்ம செடிகளுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா அது சத்தாக மாறணும். அப்போ அந்த சத்தாக எப்படி மாறணும்னு கேட்டால், நம்ம தண்ணி வந்து 1 வீக்கில் 2 தண்ணி கட்டணும். அப்போ அந்த மாதிரி கட்டும்பொழுது தான் அதனோட இருக்கிற எசென்ஷியல் ப்ரோட்டீன்ஸ் அதில் இருக்கிற எல்லாமே வந்து இந்த மண்ணில் வந்து அது வந்து சத்தாக கன்வெர்ட் பண்ணும். அந்த ஒரு நம்ம போடுற அந்த கிரானுல்ஸ் டைப்பில் போடுற அந்த உரம் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் 3 கலந்துருக்கு 16%. அந்த 3 உரமும் அந்த மண்ணில் நீரோடு கலந்து அந்த மண்ணுக்கு அடி உரமாக போய் மாறும் பொழுது அதில் இருக்கிற கோடான கோடி நுண்ணுயிர்கள், குரோமோசோம், வைரஸு, மண்புழு, கரையான் இது எல்லாமே தனக்கு உணவாக எடுத்து அந்த உணவுலேருந்து அப்படி கன்வென்ஷனல் பண்ணி தான் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான சத்து நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் ஒரு வேளை நீங்கள் உரம் போட்டு தண்ணி கட்டிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10-20 நாள் நீங்கள் கழித்து நீங்கள் மறுபடியும் ஒரு நீர்ப்பாசனம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து 10 பைசா பிரயோஜனம் இல்லாதது. அதனால் சொல்கிறேன், இதற்குள்ள விஷயம் இருக்குது.
எப்படி வந்து போட்ட உரங்கள் வந்து ஒரு சத்தாக மாறுது, அந்த சத்து எப்படி வந்து அறிவியல் பூர்வமாக ஒரு செடிக்கு பயன்பாடு வருது, அந்த செடி அந்த உரங்களை எடுத்து எப்படி தனக்கு தேவையாக அதை கன்வெர்ட் பண்ணி வளருது அப்படிங்கிறத நான் சொன்னேன். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.